சீட்டா, லியோபார்ட், ஜாகுவார் 3 பேருமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனா 3 பேருக்குமே தனித்தனியான சிறப்பம்சங்கள் இருக்கு. சீட்டாவை வேகத்தின் ராஜான்னு சொல்லலாம், லியோபார்ட இருள் கில்லாடின்னு சொல்லலாம், ஜாகுவாரை கொடூரத்தின் அதிபர்னு சொல்லலாம். 3 பேருக்குமே வேகம், பலம், தந்திரம்னு எல்லாமே இருக்கு. ஆனா வேகத்துல சீட்டா, பலத்துல ஜாகுவார், தந்திரத்துல லியோபார்ட்னு தனக்குன்னு ஒரு இடத்த வச்சிருக்கு. இந்த 3க்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன? சீட்டாவை விட லியோபார்ட் சிறந்ததா, இல்ல லியோபார்டை விட சீட்டா சிறந்ததா, இல்ல ரெண்டையும் ஓரங்கட்டி ஜாகுவார் சிறந்ததான்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். உயிரினங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. முதல்ல சீட்டாவை பத்தி பார்க்கலாம். இந்த பூமியிலேயே அதிக வேகமா மின்னல் மாதிரி ஓடக்கூடிய உயிரினம் தான் சீட்டாக்கள். எந்த அளவுக்கு வேகம்னா மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும். ஆனா சீட்டா கிட்ட வேகம் இருந்தாலும் லியோபார்ட், ஜாகுவார் கிட்ட ஒப்பிடும்போது சீட்டாக்கள் சிலதுல குறைவான திறமை வாய்ந்ததா இருக்கு. அது என்னன்னு வீடியோவோட கடைசியில பார்க்கலாம். இந்த சீட்டாவை ரொம்ப ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். இதோட கண்ணுக்கு கீழே கண்ணுல இருந்து நீர் வடிகிற மாதிரியா கருப்பு கோடுகள் இருக்கும். இதை வச்சு இது சீட்டா தான்னு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சீட்டாவோட பூர்வீகம் ஆப்பிரிக்கா. பூனை இனத்துல பாந்தேரா வகையை சார்ந்தது தான் இந்த சீட்டாக்கள். பெரிய பூனை இனத்திலேயே சின்னதா இருக்கக்கூடிய உயிரினம் தான் சீட்டாக்கள். 112ல இருந்து 150 சென்டிமீட்டர் நீளமும் 44ல இருந்து 59 சென்டிமீட்டர் அகலமாகவும் உயரம் 64ல இருந்து 94 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது தான் இந்த சீட்டாக்கள். எடை 20 கிலோல இருந்து 72 கிலோ வரைக்குமே இருக்கும். லியோபார்ட், ஜாகுவார்களை விட நிறத்துல மஞ்சள்ன்றது சீட்டாக்களுக்கு கூடுதல் டார்க்கா இருக்கும். பெரிய பூனை இனத்துல இரவுல வெளிவராத ஒரே உயிரினம் இந்த சீட்டாக்கள் தான். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல செயல்படுற பெரிய பூனை வகை தான் லியோபார்ட். இரவு நேரத்துல பதுங்கி வேட்டையாடுறதுல லியோபார்ட் சிறந்தது. மரத்துல ஏறக்கூடிய திறமை லியோபார்ட் கிட்ட அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம தன்னோட உடலை விட 2 மடங்கு அதிகமா இருக்கக்கூடிய இறைய மரத்து மேல வரைக்கும் தூக்கிட்டு போய் சாப்பிடும். இதோட பூர்வீகம் தெற்காசியா, ஆப்பிரிக்கா தான். காடுகள்ல தனிமைப்படுத்தப்பட்ட பூனைகள்னா அது லியோபார்ட் தான். இதோட உடல் நிறம் வெள்ளை கலந்த மஞ்சள், அப்படி இல்லைன்னா பழுப்பு நேரத்துல கரும்புள்ளிங்களோட இருக்கும். லியோபார்டும் பாந்தேரா பூனை வகைகள் தான். ஜாகுவார், சீட்டாவை ஒப்பிடும்போது இதோட கால்கள் சின்னதா இருக்கும். ஆனா இதோட கரும்புள்ளிங்கள்லாம் சின்னதாகவும் நிறத்துல அடர்த்தியாகவும் இருக்கும். இதை வச்சு லியோபார்ட அடையாளம் காணலாம். லியோபார்ட் அதிகமா சிறிய வகை பாலூட்டிகளை தான் வேட்டையாடும். அடுத்ததா ஜாகுவார். இது லியோபார்ட், சீட்டாவை விட கொடூரமான விலங்குன்னு சொல்லலாம். தன்னோட ஒரே கடியில மண்டை ஓடே உடையிற அளவுக்கு வலிமையான தசைகளை கொண்டது தான் இந்த ஜாகுவார். இதோட கடிபலம் 1500 PS. அதாவது ஒரு மனிதனோட தலையை சிப்ஸ் மாதிரி இதுங்களால ஈஸியா நொறுக்க முடியும், அதுவும் ஒரே கடியில. அதனாலதான் இத கொடூரமான விலங்குன்னு சொல்றோம். ஜாகுவார் 75 சென்டிமீட்டர் நீளமும் 29.5 சென்டிமீட்டர் அகலமும் வளரக்கூடியது. உயரம் 150ல இருந்து 180 சென்டிமீட்டர் வரை வளரும். மற்ற பூனைகளோட வேகம் எதுங்க கிட்ட இல்லைனாலும் மற்ற எல்லாரை விட வலிமையானது தான் ஜாகுவார். லியோபார்ட் மணிக்கு 58 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும். அதுவே சீட்டானா 80ல இருந்து 130 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும். ஜாகுவார் 80 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும். ஹைட்ல சீட்டா தான் முதன்மையா இருக்கு. 94 சென்டிமீட்டர் வரை வளரும். ஆரம்பத்துல சீட்டாவை குறைவான திறமையா இருக்குன்னு சொன்னேன்ல, அது எதுக்காகனா என்னதான் சீட்டா வேகமா இருந்தாலும் உடல் வலிமைன்றது இல்ல. நகங்களும் பாதி வளராத நகம் மாதிரி அமைப்புல தான் இருக்கும். அதுவும் சீட்டாக்கள்ன்றது கொஞ்சம் பயந்த குணம் உடையது. லியோபார்ட் ஜாகுவாரை விட ஸ்மார்ட்டான விலங்கு. ஆனா நிஞ்சா மாதிரி இரவுல மட்டும்தான் வெளியே வரும். லியோபார்ட் 12ல இருந்து 17 வருஷம் வரைக்கும் வாழும். அதுவே சீட்டா 10ல இருந்து 12 வருஷம் வரைக்கும் வாழும். ஜாகுவார் 15 வருஷம் வரைக்கும் வாழும்.
இதுவரைக்கும் நாம பார்த்ததுல ஜாகுவார் தான் முதன்மையா இருக்கு, அதுவும் வலிமையில சிறந்ததா இருக்கு. ஆனா பூமியை பொறுத்தவரை 3 பேருமே ராஜாக்கள் தான்.